ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்கில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவிடெண்ட்னா என்ன? டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும்போது அந்த கம்பெனி அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் நமக்கு ஒரு ரிவார்ட் மாதிரியோ போனஸ் மாதிரியோ தருவாங்க. அதுதான் டிவிடெண்ட். இப்போ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹை டிவிடெண்ட் தரமாட்டாங்க. ஒன்று கம்மியான பர்சன்டேஜ் தருவாங்க, இல்லைனா டிவிடெண்ட்டே தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டை திரும்பவும் அவங்க கம்பெனியை நல்லா க்ரோ பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஏன் ஹை டிவிடெண்ட்டெல்லாம் தராங்க ஒரு சில கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் கமிட்மெண்ட், இன்கம் டு இன்வெஸ்டர்ஸ், அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்கம் தரதுக்காக, இல்லைனா இன்வெஸ்டரோட கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக, ஃப்யூச்சரோட ஏர்னிங்ஸ்க்காக, இந்த மாதிரி ரீசனுக்காக பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேயிங் தெம்செல்ஸ், அதாவது அந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரொமோட்டருக்கே திருப்பி அந்த டிவிடெண்ட்ஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனால் நமக்கு எந்த ஒரு யூஸ்மே இருக்க போகிறதில்ல. இந்த ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்கில் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட் டேட்டில் ஒரு சிலர் பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை செல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா அந்த டிவிடெண்ட் டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஃபால் ஆகிருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அது ரன் ஆகிட்ருக்கும். இப்போ டிவிடெண்ட் கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நல்லது தான். ஆனால் ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்கில் நம்ம கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் இது பண்ணணும். டிவிடெண்ட் மட்டுமே பேஸாக வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தேங்க்யூ.